பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம காண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ தொகுப்புல காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் நீங்க டெஸ்ட் பேஜ் மட்டும் ஜாயின் பண்றீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் மட்டும் கவர் ஆகும். டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ நம்முடைய அகாடமி சார்பா பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம காண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ தொகுப்புல பிஜிடிஆர்பி காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் இந்த ரெண்டுக்குமே நம்ம என்னைக்கு இந்த பேஜ் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்புல ஒவ்வொரு பேஜுக்குமே என்ன நேம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்புல ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரபி அதுக்கு என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரியுமே வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ தொகுப்புல காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். ஸோ காமர்ஸை பொறுத்த மட்டும் நம்ம திரு கல்யாண் சுப்பிரமணிய ஐயர் அவர்களுடைய பேரை வச்சு நம்ம இந்த டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்றோம். சேம் டைம் எக்கனாமிக்ஸை பொறுத்த மட்டும் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பேரை வச்சு நம்ம இந்த டெஸ்ட் பேஜை ஸ்டார்ட் பண்றோம். ஸோ டெஸ்ட் பேஜ் அப்படின்னு பார்க்கும்போது டெஸ்ட் பேஜ் மட்டும் கிடையாது, நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் ரெண்டுமே கவர் ஆகும். ஸோ தமிழ் மீடியம் அப்படின்னா ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ், வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்க டெஸ்ட் பேஜ் மட்டும் ஜாயின் பண்றீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் மட்டும் கவர் ஆகும். டெஸ்ட் பேஜ் பிளஸ் மெட்டீரியல் ரெண்டுமே ஜாயின் பண்றீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேஜ், மெட்டீரியல் அண்ட் ஃபர்தரா ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ், வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்க தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் மீடியம்னா நான் சொன்னது எல்லாமே அப்டேட் ஆகும். இங்கிலீஷ் மீடியம்னா உங்களுக்கு நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் மட்டும் அப்டேட் ஆகும். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்துல தமிழ் மீடியம் ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ், வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் ப்ராசஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் இந்த ரெண்டையுமே நம்ம பார்க்கும்போது நியூ சிலபஸ்ல அவ்வளவு அப்டேட் இருக்கு. நியூ சிலபஸ் கஷ்டமா ஈஸி அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப ஈஸி தான், கஷ்டம்லாம் கிடையாது. அப்ப யாருக்கு கஷ்டம் அப்படின்னா சிலபஸை பார்க்காம ப்ரீவியஸ் கொஸ்டின் எதுவுமே பார்க்காதம அப்படியே எனக்கு ஈஸியா மட்டும்தான் வேணும், நான் கஷ்டமே பட மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது கஷ்டம் தான். ஓகே, அப்படி இல்லை நான் கண்டிப்பா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும், நான் எந்த எஃபோர்ட்னாலும் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி யாரெல்லாம் முயற்சி பண்றாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த நியூ சிலபஸ் ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்ஸை பார்க்கும்போது எக்கனாமிக்ஸ்ல 10 யூனிட் அவைலபிளா இருக்கு. ஸோ ஓல்டு சிலபஸ், நியூ சிலபஸ் பார்க்கும்போது ஓல்டு சிலபஸ்ல கிட்டத்தட்ட 19 யூனிட் அவைலபிளா இருந்துச்சு. ஆனா நியூ சிலபஸ்ல ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எவ்வளவு ஷார்ட்டா கொடுக்க முடியுமோ அவ்வளவு ஷார்ட்டா வெறும் 10 யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 10 யூனிட்லயுமே நுண்ணிய பொருளாதாரம்னா என்ன, பேரியல் பொருளாதாரம்னா என்ன, பணம் வங்கினா என்ன, அதே சேம் டைம் சர்வதேச பொருளாதாரம்னா என்ன, பொது பொருளாதாரம்னா என்ன, பொருளாதார வளர்ச்சி மற்றும் அதனுடைய ஜிடிபினா என்ன, சுற்றுச்சூழல் பொருளாதாரம் மற்றும் அதனுடைய கொள்கைகள்னா என்ன, இந்திய பொருளாதாரம்னா என்ன, அதே மாதிரி அளவு முறைகள். ஸோ இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த எக்கனாமிக்ஸ் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக்ஸை பொறுத்த மட்டும் நம்ம ஒரு எக்கனாமிக் மேஜரா இருக்கும் அப்படின்னு போகுது தமிழ்நாட்டு பொருளாதாரம், அதே மாதிரி இந்திய பொருளாதாரம். இப்போ தமிழ்நாடு, இந்தியா ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் நம்ம இந்தியா மாநிலங்கள் எல்லாத்துலயுமே குறிக்கக்கூடியதுதான் இந்திய பொருளாதாரம். நம்ம தமிழ்நாடு பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டுல என்னென்ன எத்தனை மாவட்டங்கள் இருக்கோ அந்த மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய மொத்த வருவாயை சொல்லக்கூடியதான் தமிழ்நாட்டு பொருளாதாரம். அப்போ இந்தியா, தமிழ்நாடு அப்படின்னு ரெண்டையுமே செப்பரேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே டிஃபரெண்ட் இருக்கு. ஓகே, அப்போ இந்திய பொருளாதாரம்னா என்ன, இந்தியாவில் ஒரு காலகட்டத்தில் எக்கனாமிக் லெவல் எப்படி இருந்துச்சு, பட் இப்போ 2025ல எக்கனாமிக் லெவல் எப்படி இருந்துட்டு இருக்கு, அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் எக்கனாமிக் லெவல் எப்படி இருந்துச்சு, இப்போ கரண்ட்ல 2025 2024ல எக்கனாமிக் லெவல் எவ்வளவு க்ரோத் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி A to Z எல்லாமே நம்ம அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்தியாவை மட்டும் படிச்சா போதாது, சர்வதேச லெவல்ல நம்ம இந்தியா எப்படி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதனுடைய வளர்ச்சி முறைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி அதையுமே நம்ம படிச்சோம் அப்படின்னா ஈஸியா இந்த எக்கனாமிக் மேஜரை நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ எக்கனாமிக் மேஜரை பொறுத்த மட்டும் 10/1/2025 அன்னைய டேட்ல இருந்து எக்கனாமிக்ஸ்க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே இனி வரக்கூடிய நாட்கள்ல 6th to 12th வரைக்குள்ள ஸ்கூல் புக்ஸ், அதாவது எக்கனாமிக் லெசன்ஸ், அதே மாதிரி டிகிரி லெவல் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணுவோம். அதை நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸாமை பொறுத்த மட்டும் தமிழ் தகுதி தேர்வு, அதே மாதிரி மேஜர் டெஸ்ட். ஸோ தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் நீங்க தமிழ் தகுதி தேர்வுல பாஸ் பண்ண மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பர் வேலேஷனுக்கு எடுப்பாங்க. அப்போ தமிழ் தகுதி தேர்வு நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க மார்க் அதிகமா ஸ்கோர் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் பாஸ் ஆனா போதும். அதே மாதிரி மெயின் பேப்பரை பொறுத்த மட்டும் 110 கொஸ்டின் மேஜர் கொஸ்டின்ஸ், 30 கொஸ்டின் கரண்ட் அஃபேர் ஜிகே, அதாவது சைக்காலஜி, 10 கொஸ்டின் கரண்ட் அஃபேர் ஜிகே, டோட்டலா 40 மார்க் ஆச்சு. ஸோ இந்த 40 மார்க்ல நீங்க ஆவரேஜா
ஒரு 30-35 ப்ளஸ் இந்த மாதிரி மார்க் ஸ்கோர் பண்றீங்க அப்படின்னா நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது கரண்ட் அஃபேர் ஜிகே அண்ட் எஜுகேஷனல் சைக்காலஜி. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், எக்கனாமிக் டீச்சர்ஸ் எல்லாமே ப்ராப்பரா வந்து இனி படிக்க டைம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எனக்கு அந்த ஒர்க் இருக்கு, இந்த ஒர்க் இருக்கு, நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்ற ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், ஒரு கம்பெனில வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரீசன் சொல்லாதீங்க. ரீசன் சொல்ற யாருமே சக்சஸ்ஃபுல்லா பாஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்க எவ்வளவுதான் கமிட்மெண்ட்ல இருந்தாலுமே டெய்லி ஒரு 1 ஹவர் 2 ஹவர் 3 ஹவர் வந்து உங்களுடைய வெற்றிக்காக நீங்க செலவிடுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மேஜர் என்ன அப்படின்னா காமர்ஸ். ஸோ காமர்ஸை பொறுத்த மட்டும் நான் ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்புல காமர்ஸை வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை வந்து நம்ம உற்பத்தி பண்றோம், அதை நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து சேல்ஸ் கொண்டு போறோம் அப்படின்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் மார்க்கெட்டிங் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ சோசியல் மீடியாவில் எவ்வளவோ மார்க்கெட்டிங் இருக்கு. அப்போ அது மூலமா வந்து நம்ம சேல்ஸ் பண்றோம். சேல்ஸ் பண்ணும்போது நமக்கு அதிகமான வருவாய் வருது. அப்படி வருவாய் வரும்போது அதை நம்ம அரசுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், பெனிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம இந்த காமர்ஸ்ல வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ காமர்ஸ்லயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 யூனிட் வந்து அவைலபிளா இருக்கு. திரு கல்யாண் சுப்பிரமணிய ஐயர் அவர்கள், அவருடைய நேமை வச்சு நம்ம இதை வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்த மட்டும் வணிக அமைப்பு மற்றும் மேலாண்மை, அதே மாதிரி சந்தைப்படுத்துதல் மற்றும் மனிதவள மேலாண்மை. 3வது யூனிட்டை பொறுத்த மட்டும் வங்கி காப்பீடு, நிதி சந்தை மற்றும் தணிக்கை. அடுத்து 4வது யூனிட்டை பொறுத்த மட்டும் வணிக சட்டம் மற்றும் நிறுவன சட்டம், தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் சர்வதேச வணிகம். அடுத்து நிதி கணக்கியல், பெருநிறுவன கணக்கியல். அடுத்து செலவு மற்றும் மேலாண்மை. அடுத்து வந்து பார்த்தோன்னா நிதி மேலாண்மை மற்றும் வணிக புள்ளி விவரங்கள். அடுத்து வரி விதிப்பு. ஸோ காமர்ஸை பொறுத்த மட்டும் என்ன மேட்டர் அப்படின்னா, நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் அப்படின்னா அந்த கம்பெனியை ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அந்த ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுவோம். ஸோ மார்க்கெட்டிங் பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு அதிகமான இன்கம் வரும். அந்த இன்கம் வந்து கணக்குல காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம கம்பெனி அதிகமாக லாபம் ஈட்டக்கூடிய ஒரு பெரிய கம்பெனியாக மாறும். அதுக்கப்புறமா எவ்வளவு வருவாய் வருது, எவ்வளவு இழப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதையுமே நம்ம வந்து ஆடிட்டிங் பண்ணுவோம். அதுக்கப்புறமா எந்த பொருள் எப்படி சேல்ஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அதுக்கான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி 1 by 1 நம்ம வந்து ஸ்டெப் எடுக்கும்போது நம்ம கம்பெனி நல்லா க்ரோத் ஆகும். அப்படி க்ரோத் ஆகும்போது நம்ம எல்லா டேக்ஸ் எல்லாமே வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், இந்த மாதிரி நிறைய டேக்ஸஸ் இருக்கு. அதை வந்து நம்ம வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை பத்தி ஃபுல்லா சொல்லக்கூடியது காமர்ஸ். ஸோ காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் ரெண்டையுமே வந்து நீங்க படிக்கீங்க அப்படின்னா நீங்க படிக்க போறது ஒரே ஒரு மேஜர் தான். அப்படி இருக்கும்போது உங்களுடைய மேஜரை நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணி இன்டெப்தா படிக்கும்போது ஈஸியாவே வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ 10/1/2025 காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ரெண்டுக்குமே வந்து பேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பேஜ்ல நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தமிழ் தொகுதி தேர்வு டெஸ்ட், அதே மாதிரி மேஜர் டெஸ்ட், எஜுகேஷனல் சைக்காலஜி டெஸ்ட், கரண்ட் அஃபேர் ஜிகே டெஸ்ட், இந்த மாதிரி பிஜிடிஆர்பி சம்பந்தப்பட்ட எல்லா பேக்கேஜுமே வந்து கவர் ஆகும். அதை நீங்க ப்ராப்பரா வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். சேம் டைம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து எப்போ கால்பர் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்கீங்க. ஸோ கால்பர் வந்து எப்போ வேணா வரட்டும். ஓகேவா, ஸோ ஒரு சில கேஸ் இருக்கு, அந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கால்பர் வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னக்கூட்டியே கவர்மெண்ட் ஏதாவது ஸ்டெப் எடுத்தாங்க அப்படின்னா எப்போ வேணா நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட் நினைச்சாங்க அப்படின்னா என்ன வேணா பண்ணலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ சேம் டைம் காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ரெண்டுக்குமே வந்து தமிழ் மீடியம் நோட்ஸ், மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க படிச்சா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். நான் படிக்கவே இல்லை, கால்பர் வந்த பிறகு தான் படிப்பேன், எக்ஸாம் வந்த பிறகு தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா இப்பவே உங்களால படிக்க முடியல அப்படின்னா அப்போ மட்டும் எப்படி படிக்க முடியும்? ஸோ அப்போ நம்ம வேற ஒரு சுச்சுவேஷன்ல இருப்போம். அதனால நீங்க இப்ப இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப இருந்தே படிச்சிட்டீங்க அப்படின்னா சிலபஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதே மாதிரி கால்பர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம பயப்படாம படிச்சது திரும்ப ஒரு டைம் வந்து ரிவைஸ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா நம்ம நிறைய படிக்கலாம். எந்த ஒரு பயமும் இல்லாம எக்ஸாமை நம்ம ஈஸியா தைரியமா வந்து அப்ரோச் பண்ணலாம். மார்க்குமே வந்து அதிகமா ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ், அதே மாதிரி காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட் அவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வந்து படிக்க பயன்படுத்தும். நம்முடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.